இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாத ராசி பலனை பார்த்துடலாம். மகர ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது. உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பற்றி நீங்கள் நிம்மதியாக உணர்வீங்க. மேலும் தொடர்ந்து வரும் உடல்நல பிரச்சனைகளில் இருந்து நிவாரணம் பெறலாம். ரிஸ்க் எடுக்கும் போக்கு உங்களுக்கு இருக்கும். அதன் காரணமாக புதிய ரிஸ்க்குகளை எடுத்து வியாபாரத்தில் முன்னேற முயற்சி செய்வீங்க. செலவுகள் எல்லாம் உயரும். மேலும் வருமானம் சீராக இருக்கும். இது காதல் விவகாரங்களுக்கு ஒரு காதல் மாதமாகவும் தனிப்பட்ட உறவுகளில் நல்ல காலமாகவும் இருக்கும். குடும்ப வாழ்க்கைக்கும் நேரம் கொடுப்பான். நீண்ட நாட்களாக நீண்ட பயணங்களை மேற்கொள்வீங்க. இந்த மாதம் நீங்கள் நண்பர்களுடன் நல்ல நேரத்தை செலவிடுவீங்க. மேலும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அனுபவிப்பீங்க. மாத தொடக்கத்தில் 10ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் 12ஆம் வீட்டில் 11ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாயுடன் சேர்ந்து அமர்றாரு. பணியிடத்தில் கடுமையாக உழைக்க வேண்டி வரும். வேலை சம்பந்தமாக வெளியூர் பயணம் போக வாய்ப்பும் இருக்கும். இல்லைன்னா ஒரு மாநிலத்தில் இருந்து இன்னொரு மாநிலத்திற்கு அல்லது புதிய நகரத்தில் இருந்து இன்னொரு நகரத்திற்கு இந்த மாதிரி ஏதாவது மாற்றி செல்ல வாய்ப்புகள் தேடி வருது. வியாபாரிகளுக்கு நல்ல மாதம். ரிஸ்க் எடுக்கும் போக்க கடைபிடிப்பீங்க. இது வணிகத்திற்கு ரொம்ப முக்கியமானதுன்னே சொல்லலாம். இது நீண்ட காலத்திற்கு உங்களுக்கு பலன்களை தரும். தொழில் விஷயமாக பயணங்களும் இருக்கும். அரசாங்க துறைகளில் இருந்தீங்கன்னா நீங்கள் நன்மைகளை பெறலாம். இது வணிகத்திற்கு ரொம்ப அவசியமானதாக இருக்கும். 5ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் மாத தொடக்கத்தில் செவ்வாயுடன் 12ஆம் வீட்டில் அமர்றாரு. இடையில பொழுதுபோக்கிற்கான நேரம் ஒதுக்கினாலும் அதுக்கு பின்னாடி சுக்கிரன் முதல் வீட்டில் நுழைகிறாரு. உங்கள் பணம் அனைத்தும் கல்விக்காக செலவிடப்படும். இது சிறந்த திசையை நோக்கி நகரும். இது உங்கள் படிப்பை குறித்து உங்களுக்கு அறிந்து கொள்ள ஒரு நல்ல சந்தர்ப்பம். இதனால் நீங்கள் உங்கள் தேர்வுகளில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல மதிப்பெண்களை பெற முடியுது. சனி பகவான் பார்த்திங்கன்னா சொந்த ராசியில் 2ஆவது வீட்டில் இருக்கிறாரு. அதனால் நீங்கள் உண்மையை சொல்ல விரும்புவீங்க. உங்கள் வார்த்தைகள் சற்று நேர்மையாகவும் தெளிவாகவும் இருக்கும். இது ஆரம்பத்தில் ஒருவருக்கு மோசமாக தோணும். ஆனால் உங்கள் மனம் தெளிவாக இருக்கும். இது குடும்பத்தில் நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்தும். மேலும் குடும்பத்தை நிர்வகிப்பதில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. உங்கள் அன்புக்குரியவருடன் நீங்கள் தொடர்ந்து அன்பை வளர்த்துக்கிறலாம். ஒருவருக்கொருவர் காதல் சூழ்நிலை இருக்கும். மேலும் ஒன்றாக நேரத்தை செலவிடலாம். நீங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் முழுமையாக காதலிப்பீங்க. இது உங்கள் வெளிப்பாட்டில் இருந்தும் தெளிவாக தெரியும். உங்கள் திருமண வாழ்க்கையை நீங்கள் மகிழ்ச்சியாக வாழலாம். மேலும் எந்த விதமான வாக்குவாதத்தையும் தவிர்த்துருங்க. ஏன்னா அது உங்கள் உறவை கெடுத்துரும். உங்கள் வாழ்க்கை துணையுடன் கொஞ்ச நேரம் செலவிடலாம். அவர்களின் உணர்வுகளை கேட்கணும். அவர்களுடன் வெளியே போகணும். முயற்சி செஞ்சு பாருங்கள். இதன் மூலம் ஒருவருக்கொருவர் நல்ல நேரத்தை கொடுக்க முடியும். மேலும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிஞ்சு கொள்ளவும் முடியும். செவ்வாய் மற்றும் சுக்கிரன் போன்ற கிரகங்கள் உங்கள் 12ஆவது வீட்டில் வைக்கப்படுது. அதனால் நீங்கள் சிறப்பாக செயல்பட விரும்புகிறீங்க. நீங்கள் வெளிப்படையாக செலவு செய்வீங்க. மேலும் பார்த்திங்கன்னா மகர ராசி என்பர்கள் உங்கள் வசதிகளை அதிகரிக்க அன்றாடம் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. அதனால் உங்களோட ஆசை ஒரு நாள் நிறைவேறத்தான் செய்யும். ஆரோக்கியத்தில் மோசமான விளைவை அது ஏற்படுத்தும். 12ஆம் வீட்டில் உங்களுக்கு சுக்கிரனும் செவ்வாயும் இருக்குது. ஆனால் அதுக்கு பின்னாடி உங்களுக்கு முதல் வீட்டுக்கு வந்துடுவார். அங்கே சூரியனும் புதனும் இருக்காங்க. நீங்கள் உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தணும். ஏன்னா அதிகப்படியான கோபம் வயிறு மற்றும் இதயம் தொடர்பான பிரச்சனைகளால் உங்களுக்கு தொந்தரவு செய்யும். நீங்கள் எதையும் வெளிப்படையாக பேசணும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். வசதிகளை அதிகரிக்க முயற்சி செய்வீங்க. சிறப்பாக செலவிட முயல்வீங்க. பரிகாரம்னு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை மோதிரத்தில் பதிக்கப்பட்ட
நல்ல தரமான ஓப்பல் ரத்தினத்தை அணியணும். வெள்ளிக்கிழமை சுக்லபக்ஷத்தின் போது உங்கள் மோதிர விரலில் அணிஞ்சா ரொம்ப நல்லது. மகர ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா மகர ராசி அன்பர்களுக்கு சில ஆரோக்கிய குறைபாடுகள் சந்திக்க நேரிடலாம். இந்த மாதத்தில் உடல் உபாதை மட்டும் இல்லாமல் மன ரீதியாகவும் சில குறைபாடுகளை சந்திப்பீங்க. என்றாலும் இறையருள் உங்கள் பக்கம் இருக்கும். அதனால் இவற்றிலிருந்து நீங்கள் மீண்டு வருவீங்க, பூரண குணம் அடைவீங்க. உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மோதல்கள் மற்றும் தவறான புரிதல்கள் சாத்தியமாகும். இந்த சூழ்நிலையை பொறுமையுடனும் புரிதலுடனும் அணுகணும். வீட்டு சூழலில் பிரச்சனைகள் வரலாம். சில மகர ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள் கூட வரும். இந்த மாதம் உங்கள் காதல் வாழ்க்கையில் எதிர்பாராத நிகழ்வுகளை சந்திக்க நேரலாம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மனதில் புதிய காதல் மலரும் காலம். காதலர்கள் ஒற்றுமையாக மகிழும் நேரமாக இந்த மாதம் இருக்கும். உங்களில் தரமான நேரத்தை வாழ்க்கை துணையுடன் பகிர்ந்துக்கிருவீங்க. மகிழ்ச்சியான செயல்களில் ஈடுபடுவீங்க. திருமணமான தம்பதிகள் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்க நேரும். அதனால் கவலைகள் ஏற்படக்கூடும். கருத்து வேறுபாடுகள், தவறான புரிதல்கள் மற்றும் பதட்டங்கள் ஏற்படலாம். அதனால் அமைதியுடன் செயல்படுறது நல்லது. குடும்ப உறுப்பினர்களுடன் பேசும்போது கடுமையான வார்த்தைகளை தவிர்த்து அனைவருக்கும் பொருந்தக்கூடிய வகையில் பேசணும். வாழ்க்கையின் பிற பகுதியிலிருந்து நீடித்த மன அழுத்தம் உங்கள் உறவுகளுக்கு ஊடுருவி கவலையை ஏற்படுத்தும். திருமண வாழ்வில் நல்லிணக்கம் காண சூரிய பகவானுக்கு பூஜை செய்யணும். உங்கள் நிதிநிலையில் ஏற்ற இறக்க நிலை இருக்கும். வரவுக்கேற்ற செலவுகளும் இருக்கும். வாகன பராமரிப்பு, மின்னணு சாதன பழுதுபார்ப்பு, இந்த செலவுகளெல்லாம் வரும். மருத்துவ சிகிச்சை அல்லது மருந்து வாங்கிறது தொடர்பான உங்களுக்கு செலவுகள் வரக்கூடும். அது பயனுள்ள செலவாகத்தான் இருக்கும். இயற்கையில் கொஞ்சம் இடங்களுக்கு பயணம் செய்யணும்னு நீங்கள் விரும்பி போய் மகிழ்வுடன் இருப்பீங்க. அலுவலகங்களில் செலவு செஞ்சு புத்திசாலித்தனமான நடவடிக்கைகளை மேற்கொள்வீங்க. ரியல் எஸ்டேட் முதலீடுகள் உங்களுக்கு லாபத்தை அளிக்கும் என்றாலும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்கணும். பிப்ரவரி பிற்பகுதியில் ஊக வணிகங்களின் மூலம் ஆதாயத்திற்கான சாத்தியம் இருந்தாலும் ரொம்ப எச்சரிக்கையுடன் செயல்படணும். பேராசை உங்கள் நிம்மதியை குலைக்க அனுமதிக்க வேணாம். பிப்ரவரி மாதத்தில் வரி மற்றும் சட்ட விவகாரங்கள் தொடர்பான கூடுதல் கடமைகளுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். தள்ளி போடுவதை தவிர்த்துருங்க. உங்கள் நிதிநிலை மேம்பட சனி பகவானுக்கு பூஜை செய்யணும். பணியிடத்தில் சக ஊழியர்கள் உங்களுடன் சிறப்பாக ஒத்துழைப்பாங்க. நிபுணர்கள் அல்லது வழிகாட்டிகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. மேலதிகாரிகள் வாயிலாக சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரலாம். எந்த ஒரு சூழலிலும் அமைதியாக செயல்படுறது நல்லது. மேலதிகாரிகளுடனான கருத்து வேறுபாடுகள் விவேகமான முறையில் அணுகலாம். பணிச்சூழலில் வாக்குவாதங்கள் மற்றும் சர்ச்சைகளுக்கு தயாராக இருக்கணும். புதிய வாய்ப்புகளை தேடினீங்கன்னா இந்த மாதம் அனுகூலமான பலன் கிட்டும். உங்கள் நம்பிக்கையும் திறமையும் பிறரின் கவனத்தை ஈர்க்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இது தகுதியான வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும். விடாமுயற்சிக்கு முன்னுரிமை அளிக்கணும். எந்த நிலையிலும் அமைதியாக செயல்படணும். உணர்ச்சி வசப்படாதீங்க. இந்த மாதம் ஆரம்ப பாதியில் நீங்கள் சில நஷ்டங்களை சந்திக்க போகிறீங்க. அது உங்களின் பொருளாதார நிலையை சீர்குலைச்சிரும். கட்டுப்படுத்த முடியாத செலவுகள், சந்தை ஏற்ற இறக்கங்கள் அல்லது இழப்புகளுக்கு வழிவகுக்கும். உங்கள் முடிவுகளை நிறைவேற்றுவதில் தாமதங்களை எதிர்கொள்ள நேரும். அனுபவம் வாய்ந்த வழிகாட்டிகளிடமிருந்து ஆதரவு அல்லது வழிகாட்டலை பெற பயப்பட வேணாம். வழிகாட்டலின் அறிவு மற்றும் நுண்ணறிவு புதிய வாய்ப்புகளை அடையாளம் காணும். அணுகுமுறைகளை சரி செய்யணும். மேலும் சவால்களை அதிக தெளிவுடன் வழி நடத்தணும். உதவும் நிதி நெருக்கடிகள் அதிகரிக்கும் போது கடன்கள் அதிகரிக்கலாம். அத்தியாவசிய செலவுகளுக்கு முன்னுரிமை கொடுங்க. முடிஞ்சால் கடன் வழங்குபவர்களிடம் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தணும். மேலும் தொழில்முறை நிதி ஆலோசனைகளை பெறணும். பிப்ரவரியின் பிற்பகுதியில் மீட்பு மற்றும் வளர்ச்சியை கொண்டுட்டு வரலாம். கூட்டாண்மை பலனளிக்கும். புதுமையான யோசனைகளை தூண்டும் மற்றும் புதிய வாய்ப்புகள் உருவாகும். தொழிலில் மேன்மை பெற சுக்கிர பகவானுக்கு பூஜை செய்யணும். நடுத்தர வயது மற்றும் வயதான மகர ராசி அன்பர்களாக இருந்தீங்கன்னா பிப்ரவரியில் மூட்டு வலி, முழங்கால் மற்றும் தசை வலிக்கு ஆளாகலாம். இதை நீங்கள் சிறு வலிகள்னு ஒதுக்க வேணாம். தகுந்த மருத்துவ ஆலோசனை சிகிச்சை உடனடியாக பெறுங்க. அதன் மூலம் பாதிப்புகள் பெரிய அளவில் ஏற்படாமல் உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கலாம். சத்தான உணவுகள், வழக்கமான உடற்பயிற்சி மற்றும் போதுமான தூக்கம் இதெல்லாம் உடலை பேணும். அன்றாட பழக்க வழக்கத்தில் சிறிய மாற்றங்களை ஏற்படுத்திக்கிறங்க. ஏன்னா அவை ஒட்டுமொத்த நல்வாழ்வை பராமரிப்பதில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்திடும். உங்கள் ஆரோக்கியம் மேம்பட அங்காரகனுக்கு பூஜை செய்யணும்.
மாணவர்கள் இந்த மாதம் கவனச்சிதறல்களை சந்திக்க நேரலாம். அதே நேரத்தில் வெற்றிக்கான வாய்ப்புகளையும் சந்திக்கலாம். அதனால் மனதை ஒருமுகப்படுத்தி செயலாற்ற வேணும். இந்த மாதம் சமூக கூட்டங்கள், ஆன்லைன் விஷயங்கள் அல்லது தனிப்பட்ட கவலைகள் உங்கள் படிப்பில் கவனச்சிதறலை கொண்டு வரும். இருந்தாலும் கிரகநிலைகள் உயர்கல்வியை தொடரும். மாணவர்களுக்கு சாதகமாக இருக்கும். விரைவாக கருத்துக்களை புரிந்து கொள்வதையும் சிக்கலான கோட்பாடுகளை புரிஞ்சுக்கிறதையும் தேர்வுகளில் சிறப்பாக செயல்படுவதையும் இருக்கலாம். அதையும் நீங்கள் பார்ப்பீங்க. கூடுதலாக ஆராய்ச்சி கல்வி பயிலும் மாணவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க. மேலும் தத்தம் துறைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் இருக்கும். மகர ராசி மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் சிக்கலான வழிமுறைகளை புரிஞ்சுக்கிறதுலையும் அறிவியல் கருத்துக்களில் தெளிவு பெறுதலையும் ஒட்டுமொத்தமாக படிப்பிலும் சிறந்து விளங்குவீங்க. கல்வியில் சிறந்து விளங்க பிரகஸ்பதிக்கு பூஜை செய்யணும். சுப தேதிகள் 1, 2, 3, 4, 5, 12, 13, 14, 15, 16, 19, 20, 21, 22, 23 மற்றும் 29. அசுப தேதிகள் 6, 7, 8, 9, 24 மற்றும் 25. இதுவரை இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாத ராசி பலனை பார்த்தோம் நண்பர்களே. இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.